இன்றைக்கி இன்ஸ்டன்ட் இது இந்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் மாவு வந்து நாங்கள் அரைச்சி 20 நாள் ஆச்சு. இந்த பாருங்கள் நல்லா இருக்குது. இது இட்லி மாவு தான். இது வந்து நம்ம எப்பவும் போல் இட்லி மாவுக்கு எப்படி கரைப்போமோ அது மாதிரி கரைச்சி முதல் நாளே வச்சுட்டா இந்த அரைச்சி இன்ஸ்டன்ட். இது வந்து இந்த மாவு நாங்கள் வந்து அரைச்சி 20 நாள் ஆச்சு. நம்ம எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நாங்கள் புளிச்ச தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, அதாவது புளிச்சக்கீரை தோசை. இது வந்து என்னென்னா இரும்புச்சத்து உள்ளது. புளிச்சக்கீரை வந்து இரும்புச்சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி புளிச்சக்கீரை தோசை இது இன்ஸ்டன்ட் மாவுலேருந்து தான் தயார் பண்ணுது. அதனால் சூப்பராக இருக்கும். இது வந்து நமக்கு இரும்புச்சத்து. புளிச்சக்கீரை, இந்த புளிச்சக்கீரையை வந்து நம்ம மிக்சியில் இது தூள் மாதிரி பண்ணிக்கிட்டு நமக்கு தேவைங்கும் போது இந்த இன்ஸ்டன்ட் மாவில் கலந்துக்கிட்டு நம்ம தோசை விட்டுக்கலாம். ஆனால் இது வந்து இரும்பு சத்து உள்ளது. இந்த புளிச்சக்கீரை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த இன்ஸ்டன்ட் புளிச்சக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள்.